They are shooting us with missiles, ballistic missiles. They use the vacuum bomb today, which is actually prohibited by Geneva Convention. ஒரு பாம் எந்த ஒரு நாடும் இதை எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்திடவே கூடாது, குறிப்பாக மக்கள் மேலே, அது போராகவே இருந்தாலும் சரி அப்படின்னு உலக நாடுகள் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. போர் நடந்தாலே உயிரிழப்புகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் உலக நாடுகள் ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை விடணும்? இந்த பாம்பை ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த பாம் ஏற்படுத்தியிருக்கும்? எஸ், அதுதான் வேக்யூம் பாம். கடந்த மார்ச் மாதம் ரஷ்யா உக்ரைன் மேலே TOS-18 டேங்கர்ஸ் மூலமாக வேக்யூம் பாம் தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூகேயோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வார் கிரைமாக பார்க்கப்படுது. இவ்வளோ பேர் பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த வேக்யூம் பாம்பில் என்ன இருக்குது? இந்த வேக்யூம் பாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன் இந்த வேக்யூம் பாம்பை ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே நியூஸு, சோஷியல் மீடியான்னு எதை ஓப்பன் பண்ணாலுமே ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் நாளுக்கு நாள் ரஷ்யாவோட தாக்குதலும் பயங்கரமாகிட்டே வருது. இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நியூக்ளியர் வெப்பன். இது ஏற்படுத்துகிற அழிவை பார்த்து வேர்ல்டு ஃபுல்லாக இதை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா thermobaric வெப்பன் அழைக்கப்படுற வேக்யூம் பாம்ஸ் தான். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு பொருளை எரிய வைக்கிறதுக்கு ஃபியூவல், ஆக்சிஜன், ஹீட் இது மூணும் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் நெருப்பை கண்டினியூஸாக எரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் சப்ளை தேவை அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் ஆட்டம் பாம்லாம் எப்படி வெடிக்குது? ஏன்னா ஆட்டம் எல்லாம் ஆக்சிஜன் போகாத அளவுக்கு டைட்டாக பேக் ஆகிருக்குமே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அது எப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போது சல்ஃபர் அண்ட் மரக்கரியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபியூவலை ரெடி பண்ணியிருக்கோம். இதை பட்டாஸ்லலாம் ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூவலை பயங்கரமாக எரிய வைக்க நிறைய ஆக்சிஜன் தேவை. எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜனை கொடுக்க நம்ம ஒரு மெட்டீரியலை ஆட் பண்ணுறோம், அதுதான் ஆக்சிடைசர். இப்போது இதை எரிய வைக்கிறப்போ பயங்கரமாக எரியறதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக பட்டாஸில் பொட்டாசியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்சிடைசர் என்ன பண்ணுன்னா அந்த ஃபியூவலுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பயங்கரமாக எரிய வைக்கும். ஸோ ஆட்டம் பாம்லாம் டைட்டாக ஆக்சிஜன் இல்லாமல் பேக் ஆகிருந்தாலும் ஆக்சிடைசர்ஸ் இதை எரிய வச்சு பிளாஸ்ட் பண்ணும். இது பட்டாசுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பாமாக இருந்தாலும் அதுக்கு ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவாங்க. 25% ஃபியூவல் அண்ட் 75% ஆக்சிடைசர். ராக்கெட்ஸ் எல்லாம் கூட இதே பிரின்சிபலில் தான் லான்ச் ஆகுது. அதாவது ஆக்சிடைசர் அண்ட் ஃபியூவலோட மிக்சப்பில் தான் பிளாஸ்ட் நடக்குது. நினச்சி பாருங்களேன், 25% ஃபியூவலே இவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டை ஏற்படுத்துது அப்படின்னா 100% ஃபியூவல் எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டை ஏற்படுத்தும்னு? எஸ், வேக்யூம் பாம்பில் முழுக்க ஃபியூவல் மட்டும்தான் இருக்குது. அது ஆக்சிடைசருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜனையே ஆக்சிடைசராக யூஸ் பண்ணுது. இந்த வேக்யூம் பாம்பை நம்ம ராக்கெட்லேயும் லான்ச் பண்ணலாம், இந்த கண்ட்ரோல் ஃப்ளைட்ஸ் மூலமாகவும் லாக் பண்ணி அட்டாக் பண்ணலாம். இந்த பாம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் டெட்டோனேட்டர் இருக்கும் அண்ட் இங்கே தான் மெயின் ஃபியூவல் இருக்கும். இந்த பாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் பிளாஸ்ட் ஆகும். பாம் கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 100 மீட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிளாஸ்ட் நடக்கும். அப்போது பாம்பில் ஸ்டோர் ஆகி இருக்கிற எத்திலீன் ஆக்சைடு ஒரு கார்பன் பேஸ்ட் ஃபியூவல், அதுவும் டாக்ஸிக் அலுமினியம் பவுடர், இதெல்லாம் கேஷியஸ் ஃபார்மில் ஒரு பெரிய க்ளவுட் மாதிரி உருவாகிடும். நார்மலாக க்ளவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸால் இருக்கும். ஆனால் இந்த க்ளவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபியூவல் ட்ராப்லெட்ஸால் ஆகியிருக்கும். இந்த ட்ராப்லெட்ஸ் தான் ஏரோசால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாம்பை ஏரோசால் பாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் க்ளவுட் உருவாகிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், அதில் ஒரு கேண்டிலை வச்சுக்கலாம். இப்போது அந்த கேண்டிலை ஒரு கிளாஸ் பாட்டிலால் நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் பாட்டிலில் தண்ணி ரைஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது அதே கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் பாடி ஸ்ப்ரேவையோ இல்லை பெட்ரோலையோ இல்லை ஏதாவது ஃபியூலையோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ கவர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தண்ணி வேறு லெவலில் ரைஸ் ஆகிறத நீங்கள் கவனிக்கலாம். நார்மலாக கிளாஸை கவுத்துறப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏர் எல்லாத்தையும் கேண்டில் யூஸ் பண்ணி எரிஞ்சிருது. இதனால் அங்கே ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இதனால தான் அந்த தண்ணி உள்ளே இழுக்கப்படுது. ஆனால் இது ரொம்ப கம்மியான லெவலில் தான் நடக்குது. அதுவே நான் ஸ்ப்ரே இல்லை பெட்ரோல் அடித்த அந்த கிளாஸை வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எரிபொருள் எல்லாமே ஆக்சிஜன் யூஸ் பண்ணி டக்குன்னு எரிய ஸ்டார்ட் ஆயிரும். இதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி
அங்கே வாட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அந்த பாம்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்தது தான் அந்த பாம்போட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளோஷனில் நடக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட ரேடியஸுக்கு பரவின ஃபியூவல் க்ளவுடை டெட்டோனேட்டர் எரிய வைக்கும். அப்போ சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அண்ட் ஷாக் வேவை ஏற்படுத்தும். இந்த பாம்பு வெடிக்கும் போது சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு வேக்யூம் இது கிரியேட் பண்ணுது. அதனால தான் இதை வேக்யூம் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகலாம். இதனால அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், லங்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க லைஃப் லாங் கஷ்டப்படுவாங்க. இந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மீட்டர்லேருந்து 600 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த பிளாஸ்ட் நடக்கும்போது இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 டிகிரி ஃபாரன்ஹீட். சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இந்த பிளாஸ்ட் நடக்கிற இடத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா சில செகண்ட்ஸ்குள்ளேயே அவங்க சாம்பல் ஆகிடுவாங்க, இருக்கிற இடமே தெரியாது. நினைக்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் உலக நாடுகள் இந்த பாம்பை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இவ்வளோ இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுனால தான் இந்த வேக்யூம் பாம்பை ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனே இன்னைக்கு நிறைய பேரோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்னால பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி மக்கள் தான். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.